ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe InDesignல மாஸ்டர் பேஜ்னா என்ன, அதனால என்ன யூசேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு A4 டாக்குமெண்ட்டை InDesignல நான் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேஜ்ல இது வந்து மாஸ்டர் பேஜ், இது வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் பேஜை நான் ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை நான் டபுள் கிளிக் கொடுக்குறோம். ஸோ டபுள் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மாஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்ப்ரெட் நான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் டபுள் கிளிக் கொடுக்குறோம். இப்படி நான் டபுள் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்ப்ரெட் ஓப்பன் ஆகும். இப்போ மாஸ்டர் பேஜ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம மாஸ்டர் பேஜ்ல எந்த ஒரு டிசைனை கிரியேட் பண்ணாலும், எந்த ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணாலும் அது எல்லாமே வந்து இந்த ஸ்ப்ரெட்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது அது க்ளோன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மாஸ்டர் பேஜை நான் டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்னுடைய மாஸ்டர் பேஜில் ரைட் சைட் பேஜில் நான் ஒரு ஸ்டிப்பு போடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்டிப்பை நான் ரைட் சைட் பேஜில் போடுறேன். ஸோ இதே நான் டபுள் கிளிக் கொடுத்து நான் ஒரு கலரை கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிற இந்த ஸ்டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பேஜில் போட்டிருக்கேன். அதுவும் மாஸ்டர் பேஜில் ரைட் சைடில் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க ஸ்ப்ரெட்ஸை நான் வந்து டபுள் கிளிக் கொடுக்குறேன். பாருங்க இந்த இடத்துல எனக்கு அதே கிரீன் கலர் ஸ்டிப் இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து பேஜை நான் ஆட் பண்றேன். ஸோ பேஜை நான் 2 பேஜ் ஆட் பண்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட்ஸ்ல லெஃப்ட்ல எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா ரைட் சைட்ல நான் மாஸ்டர் பேஜ்ல போட்ட அந்த ஸ்டிப் இந்த இடத்துல இருக்கு. இப்போ நான் மாஸ்டர் பேஜை நான் டபுள் கிளிக் கொடுத்தேன். ஸோ டபுள் கிளிக் கொடுத்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற பேஜ்ல நான் ஒரு ஷேப் போடுறேன். ஜஸ்ட் நான் இப்போ வந்து இந்த பாலிகனை போடுறேன். ஸோ இந்த பாலிகன் போட்டு நான் ஒரு கலரை கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிற இந்த ஷேப் வந்து மாஸ்டர் பேஜில் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மாஸ்டர் பேஜில் போட்டதுனால எனக்கு இங்கே கீழே இருக்கிற ஸ்ப்ரெட்ஸ்ல எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம அதை பார்த்துலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஸ்ப்ரெட்ஸை நான் டபுள் கிளிக் கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் எனக்கு மாஸ்டர் பேஜில் போட்ட இந்த ஷேப் இருக்கு. ரைட் சைடில் மாஸ்டர் பேஜில் போட்ட இந்த கிரீன் ஸ்டிப் இருக்கு. இப்போ நான் ஆட் பண்ற எல்லா பேஜஸுக்கும் நான் மாஸ்டர் பேஜ்ல என்ன போட்டனோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது போல நாம ஒரு பேஜ்ல போட்ட ஒரு ஆர்ட் ஒர்க் எல்லா பேஜஸ்லும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நாம அதை வந்து மாஸ்டர் பேஜ்ல கிரியேட் பண்ணணும். மாஸ்டர் பேஜ்ல கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஸ்ப்ரெட்ஸுக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இந்த மாஸ்டர் பேஜ்ல கிரியேட் பண்ற ஒரு ஆர்ட் ஒர்க்கை இந்த ஸ்ப்ரெட்ஸ்ல நம்ம எடிட் பண்ண முடியுமா இல்ல டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஜஸ்ட் அதை நான் உங்களுக்கு விஷுவலா காட்டுறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது மாஸ்டர் பேஜ்ல கிரியேட் பண்ணுது. இப்போ நான் இந்த ஸ்ப்ரெட்ஸை நான் டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ப்ரெட்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த ஷேப்பை நான் செலக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் டைரக்டா என்னால செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணவும் முடியாது, எடிட் பண்ணவும் முடியாது, டெலீட் பண்ணவும் முடியாது. அதே நேரத்துல நம்ம கட்டாயம் அந்த ஸ்ப்ரெட்ஸ்ல நம்ம வந்து டெலீட் பண்ணணும் இல்ல வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த பேஜுக்கு நம்ம எடிட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுக்குறோம். ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓவர் ரைட் ஆல் மாஸ்டர் பேஜ் ஐட்டம்ல இருக்கும். ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஷீட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற பேஜுக்கு மட்டும் எனக்கு எடிட் ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது என்னால் செலக்ட் பண்ண முடியுது. இப்போ நான் கலரையும் மாத்திக்கலாம். ஸோ இல்ல இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா இதை நான் டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு ரைட் சைட்ல இருக்க பேஜுக்கு அப்ளை ஆகுமானா ஆகாது. ஸோ இதை நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த பேஜுக்கு நம்ம அந்த எடிட் ஆப்ஷன் நமக்கு வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இந்த ஓவர் ரைட் ஆல் மாஸ்டர் பேஜ் ஐட்டம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இந்த எடிட் ஆப்ஷன் கிடைக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.